வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம ஆர்எஸ்புரமில் தாங்க இருக்கோம். இப்போ தாங்க நான் ஆனே பண்ணுறேன் ரேப்பிடோவில். என்னென்னா ஆன் பண்ண ஒரு 5 மினிட்ஸே நம்மளுக்கு ஆர்டர் போட்டாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லேயே தாங்க அக்ஷயா ஹோட்டலுன்ட்டு அங்கே ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துட்டோம். ஃபுட்டு ரெடி ஆனோன்னா அவங்களே நம்மளுக்கு தம்பி வாப்பா ரெடி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாங்க. அது வரைக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துடலாங்க. ஆப்போசிட்டில் தாங்க அக்ஷயாவில் தான் நம்மளுக்கு இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆர்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பிக் பண்ணிவிட்டு வடவள்ளியில் கொண்டு போய் கொடுக்கணுங்க. வடவள்ளியில் எங்கள் அன்பு நகர் 3rd ஸ்ட்ரீட்டுங்க. அன்பு நகர் 3rd ஸ்ட்ரீட்டுன்னா வடவள்ளி இடையர்பாளையமான்னு கரெக்டாக தெரில. அங்கே போய் கொடுக்கணுங்க நம்ம. ஓகேங்க, ஆர்டர் வாங்கிட்டு நான் உங்களுக்கு மிச்சத்தில் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் இப்போ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அக்ஷயாவில் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சுங்க. அக்ஷயாவில் வந்தது ரேப்பிடோவோட ஆர்டரு. இப்போது நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்விக்கியும் நான் இன்றைக்கி லாகின் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஏன்னா ரேப்பிடோ மட்டும் ஓட்டினா இது நம்ம சேலஞ்சு முடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆர்டரே அவங்க ரொம்ப கம்மியாக தராங்க. அதுவும் ஒரு டைம் ஆர்டரே வர மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஸ்விக்கி ப்ளஸ் ரேப்பிடோ ரெண்டுமே சேர்த்து ஓட்டலான்ட்டு இருக்கேங்க. ஒரே லொக்கேஷனில் இருக்கும்போது ஆர்எஸ் லொக்கேஷனில் மேப்பிங் பண்ணியிருக்கேன் ஸ்விக்கியோடது. பட் ரேப்பிடோங்கிறது கோயம்புத்தூரில் எல்லா ஏரியாவும் கவர் ஆயிரும். ஸோ நம்ம இப்போது ரெண்டுலேயுமே ஆர்டருக்கு வாங்கியிருக்கோங்க. என்னென்னா இங்கே ஆனந்தாஸில் போய் வாங்கணும். ஸ்விக்கியில் ரேப்பிடோவில் வாங்கி வச்சு அக்ஷயா ஹோட்டலில் அது டெலிவரி மட்டும் கொடுக்கணுங்க. டெலிவரிக்கு 35 மினிட்ஸ் இருக்குது. வடவள்ளிக்கு இங்கேருந்து நம்ம 15 மினிட்ஸ்லேயே போயிடலாம். ஸோ அதனால் இந்த ஆர்டரையும் நான் வாங்கிட்டேன். ஆனந்தாஸில் வாங்கிட்டு நம்ம இங்கே பக்கத்தில் ஆர்எஸ்புரம்லேயே தாங்க டெலிவரி லொக்கேஷனு. அதையும் போய் நம்ம டக்குன்னு கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டே இருக்கலாங்க. ஏன்னா ஒரே ஒரு இது மட்டும் ஓட்டினா நம்ம கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதனால தான் இந்த முடிவு எடுத்துட்டாங்க. ஓகேங்க, நான் ஆனந்தாஸில் ஃபுட்டு பிக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மிச்சத்தில் கண்டினியூ பண்ணுறேன். ஆனந்தாஸில் அண்ணங்கிட்ட போய் சொன்னால் வாங்கிடலாங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணுங்க. நம்ம எப்போலாம் வரோமோ அப்போலாம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். சப்போஸ் நம்ம எதாவது மிஸ் ஆகிட்டாவோ இல்லை நம்ம ஃபுட்டை தூக்கிட்டு ஓடிட்டோனாவோ இதை வச்சு தான் கண்டினியூ பண்ணுவாங்க. 3589 இதுண்ணா. ஓகேண்ணா, இல்லையாச்சுண்ணா. அண்ணா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது கேமராவா? இது 35ண்ணா. இதுண்ணா. ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. யூடியூப் இருக்குண்ணா. யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேண்ணா, யூடியூப் போட்டா வீடியோ எடுத்துகிட்ருக்கேண்ணா. பேர் போட்டு தரட்டா? ஐயோ, இதாண்ணா. சார் ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா போயிட்டு. அவ்வளோதாங்க, ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் வாங்கியாச்சு.
ஸ்விக்கியில் வந்து ஆர்டரே பக்கத்தில் தான் இருக்குது, 1.6 கிலோமீட்டர் தாங்க காட்டுச்சு. ஸோ இது என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு போயிடலாம். இதோட பின் எங்கே இருக்குது, 1064 ஆர்டர் வெரிஃபைடு, பிக்கப் கம்ப்ளீட் கொடுத்துடலாங்க. மேப் பார்த்துட்டு நம்ம லொக்கேஷன் போயிடலாங்க. ஏண்டா வாய் வீடியோ எடுத்துட்ருக்கேண்ணா. பேர் போட்டு தரட்டா? பசங்க டாட்டா காட்டிட்டு போகிறாங்க. கேமரா பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஏதோ பெரிய யூடியூபராக இருப்பானாட்டுக்கே அப்படின்னு. ஆய் காட்டண்டா உங்களுக்காகவே யூடியூபரா. இது நம்ம இங்கே தாங்க பக்கத்தில் தான் கொடுப்போம். இது நம்ம போகிற வழி தான் நினைக்கிறேங்க. போகிற வழி தாங்கன்னா பரவாயில்ல, நம்ம அதை கொடுத்துட்டே போயிடலாம். ஆனால் பரவாயில்லைங்க, இதில் ஸ்விக்கியில் வந்து 1.2 கிலோமீட்டர் தான் காட்டுது இதோட டிஸ்டன்ஸு. ஆனால் அதுக்கே 20 ருபீஸ் தராங்க. இதுக்கும் இதில் வந்துட்டு கமிஷனு ரிடக்ஷனு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ரேப்பிடோவில் ரொம்பவே அதிகமாக எடுக்கலாங்க, ஒரு அளவு தான். இப்போ எடுத்தால் இப்போது அவன் திருடுறானா அந்த அளவுக்கு வந்து இப்போது அவங்களுக்காக ஒர்க் பண்ணுற நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் இல்லைங்க. ஆனால் அவன் வந்து இல்லைடா 100 ரூபா வந்துச்சுன்னா எனக்கு 50 ரூபா, உனக்கு 30 ரூபா, அப்புறம் டேக்ஸுன்னு சொல்லி மறுபடியும் 20 ரூபா எனக்கு தான் நீ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அவன். அது என்னங்க பண்ணுறது, சரி விடுங்க, அது அப்படியே தான் வச்சுக்கலாம். ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், இன்னும் 900 மீட்டர்ஸ் தான். நம்ம வடவள்ளி எப்படியும் நம்ம இந்த சைடு தான் போயிருக்கோம், அந்த ரோட்டில் போயிருக்கோம். வடவள்ளிக்கு இப்போ நம்ம இந்த சைடு போகிறோம், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். இன்னும் 800 மீட்டர்ஸ் தான் நம்ம கஸ்டமரோட லொக்கேஷனு. போய் கொடுத்துட்டோன்னா இதில் ஒரு 20 ருபீஸ் கிடச்ச மாதிரி ஆயிரும். போகிற வழியில் அது ஒரு 50 ருபீஸ் வந்துடுங்க. நம்ம ஃபஸ்ட் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்க ஸ்விக்கியோடதில். Delivery complete. Are you sure you delivered the order? Yes, I am sure I am delivered the order. அவ்வளோதாங்க. டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து 20 ரூபாய் நம்ம ஓட்டிட்டோமாங்க. அது எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு கோ டு ஹோம் பேஜ் போயிடலாங்க. நம்ம இப்போ அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லைங்க அந்த வடவள்ளி ஆர்டரு, அதை போய் கொடுக்குறதுக்கு போயிடலாம். ஏன்னா இதில் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணியாச்சுங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்விக்கியை இப்போ ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் கொக்கர்கோல் ஏதோ ஆர்டர் போடுறாங்க, ஆனால் எங்கேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதுவே ஆர்டர் கட் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஸ்விக்கியில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஓட்டுறேன். என் ஃப்ரெண்டு ஓட்டியிருக்கான், அவன் கூட வேணால் நான் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் ஜோன் போனோன்னா நம்மளுக்கு ஆர்டர் அதே கட் ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்மளோட தேர்ட் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்க. தேர்ட் ஆர்டரா என்னடா சொல்கிற, ரேப்பிடோவில் இப்போ தானே செகண்டு முடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரேப்பிடோவில் இது செகண்டுங்க. பட் மொத்தமாக இன்றைக்கி நம்ம டோட்டலாக பண்ணியிருக்கிறது வந்து 3 ஆர்டருங்க. எப்படின்னா நம்ம ஸ்விக்கியும் நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஏன்னா இவன் ரேப்பிடோட மட்டும் வச்சு நம்ம ஃபுட் டெலிவரி சேலஞ்சு பண்ணோன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவன் நம்மளை போண்டியாக்கிடுவான். அதனால் என்ன பிளான் பண்ணேன்னா இன்றைக்கி ஈவினிங் டைமில் நான் ஸ்விக்கி ஓப்பன் பண்ணேங்க. ஸ்விக்கி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக லாகின் பண்ணி எல்லா மெத்தோடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது ஒரு 5 to 10 minutes அவ்வளோதான் ஆச்சு.
ஸோ ஸ்விக்கியில் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அதுவும் நீங்கள் நேற்று நம்மளோட வீடியோவை செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோலேயே நான் போட்டிருப்பேங்க. என்னென்னா ஒரு அண்ணாக்கிட்ட நான் கேட்டிருப்பேன், ஸ்விக்கி பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக கேட்டே வந்திருப்பேன். அந்த அண்ணாவை நம்ம குரூப் ஃபீல்ட்ஸ்லேருந்து கவுண்டம்பாளையம் வரைக்கும் நம்ம டோ பண்ணிட்டு வந்திருக்கோங்க. அது 7 கிலோமீட்டர் பக்கம் வந்திருக்கோம். இருந்தாலும் அந்த அண்ணா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டோ பண்ணிட்டு வந்தோங்க. அந்த அண்ணாக்கிட்ட அப்படியே வரும்போது கேட்டிருக்கும் போது தான் சொன்னாங்க, அவங்க நம்ம கிலோமீட்டர் கம்மியாக தான் வரும், அதுவும் இல்லாமல் ஸ்விக்கியில் வந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. என்னென்னா டைம் ஷெட்யூல் படி நம்ம ஓட்டினோன்னா நம்மளுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். அதே நம்ம நினச்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணிட்டு அந்த டைமில் ஓட்டிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இன்சென்டிவ் எதுவும் வராது, ஆனால் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதான் இன்றைக்கி ஃபுல்லாக, இன்றைக்கி நல்ல ஒரு 2-3 நாள் ஸ்விக்கியும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, எப்படி கிடைக்கிதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் ஸ்விக்கியில் நம்மளுக்கு ரேப்பிடோ கூட பெட்டராக இருந்ததுன்னா நம்ம ஸ்விக்கியே கண்டினியூ பண்ணலாங்க. ஏன்னா இதில் நான் பார்த்தேன் ரொம்ப 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 கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. ஆர்டரும் வரதில்ல, ஆர்டர் வந்துச்சுனாலும் ஏர்னிங்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா ரெண்டுமே சேர்த்து ஓட்டலாம். சப்போஸ் இதில் இல்லைன்னா அதில் வந்துச்சுன்னா அதை ஓட்டலாம், நம்ம இல்லை இதில் வந்துச்சுன்னா இதேவே நம்ம ஓட்டலாம்னு நினச்சிருக்கேங்க. இருக்கோம்னா நம்ம சாய்பாபா காலனிலேருந்து நம்ம ஆர்எஸ்புரம் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஸ்விக்கியில் வந்து நம்மளுக்கு ஒன்று ஜோனுன்னு பிரிச்சுருவாங்க. நம்ம இப்போ எந்த இடத்துல ஓட்டுறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் ஓட்ட முடியும். ஐயோ, அதனால நான் வந்து என் ஆஃபீஸ் ஆர்எஸ்புரம் தாங்களா, உங்களுக்கே தெரியும், எல்லா வீடியோலையும் ஆர்எஸ்புரம் தான் சொல்லியிருப்பேன். அதனால இப்போ நம்ம ஆர்எஸ்புரம் போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்விக்கியும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேங்க. சப்போஸ் ரேப்பிடோவில் ஆர்டர் கிடச்சிதுன்னா ரேப்பிடோ ஓட்டுவேன், ஸ்விக்கியில் ஆர்டர் கிடச்சிதுன்னா ஸ்விக்கியே இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டலாங்க. பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்விக்கியில் கண்டினியூவாக ஆர்டர் வந்துகிட்டே இருந்ததுன்னா எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஓட்டிடுவாங்க. டைம் லிமிட்லாம் இல்லை, 4 மணி 3 மணியாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு பேசிகிட்டே இருக்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கேன்னா இங்கே பக்கத்தில் தாங்க, பக்கத்தில் இருக்க லொக்கேஷன்லேயே தான். எனக்கு தெரிஞ்சு இது ரவுண்டானாக்கு கீழே வடகோவைக்கிட்டே நினைக்கிறேன். வடகோவையில் அவங்கள பிக் பண்ணிவிட்டு பிஎன் புதூரில் ஓட்டுனாங்க. பழனி கவுண்டன் புதூர் இருந்துச்சு, அது பழனி கவுண்டன் புதூர்னா பிஎன் புதூர். அங்கே போய் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மறுபடியும் ஆர்எஸ்புரம் வந்துடலாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம இப்போது துடிலூரில் தாங்க இருக்கோம். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி ஆர்டரில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வடகோவை ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே ஒரு அண்ணாவை பிக் பண்ணிவிட்டு நம்ம போய் பழனி கவுண்டன் புதூரில் விடணுன்னு. நான் என்ன நினச்சேன்னா பழனி கவுண்டன் புதூர்னால் வடவள்ளி கிட்டே இருக்க ஒரு பழனி கவுண்டன் புதூர் தான் எனக்கு தெரியும். அப்புறம் பாப்பநாயக்கம் பாளையம்னு ஒன்று தெரியும். இது 2 தான் பிஎன் புதூர் பிஎன் பாளையம்னு வரும். ஆனால் பழனி கவுண்டன் புதூர்னு போட்டுருந்துச்சே, சரி அதாக தான் இருக்கும்னு நினச்சி இங்கே பார்த்தா இங்கே என்னென்னா துடிலூரில் வடமதுரையிலேருந்து பன்னிமேடு போகிற ரோட்டில் ஒரு பழனி கவுண்டன் புதூர் இருக்குங்க. எனக்கே இப்போ தான் தெரிஞ்சு. அதான் அங்கே அந்த அண்ணாவை இறக்கி விட்டுங்க, அப்படியே நம்ம அடுத்த ரைடுக்காக கிளம்பியாச்சுங்க. அப்படியே வர வழியில் லைட்டாக பசியாச்சு. சரின்னு போய் தள்ளுவண்டி கடையில் போய் 2 தோசை ஒரு 1 சைடு ஆம்லேட் ஃபுல்லாக சாப்பிட்டு மறுபடியும் வண்டி எடுத்தாச்சுங்க கிளம்புறதுக்கு. இதில் இன்னொரு என்ன பிரச்சனைனா, என் ரூம் வந்து இதில் போய் லெஃப்ட் எடுத்தால் என் ரூம் வந்துடும். இப்போ என் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, போதுண்டா போய் தூங்கிடு அப்படின்னு சொல்லுது. இதுக்கப்புறம் எதுவும் ஆர்டர் பெருசாக வருமா வராதான்னு தெரில, அதனால அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:30 தான் ஆச்சு. என்ன ஒரு சங்கட்டமாக இருக்குன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து ஆர்எஸ்புரம் போகிறது பிரச்சனை இல்லைங்க, ஆனால் அங்கே போயிட்டு எதுவுமே ஆர்டர் கிடைக்காம மறுபடியும் நம்ம திரும்பி வந்தோன்னா ஒரு 15-16 கிலோமீட்டர் பக்கம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். சரி அதுதான் போகணுமா என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஆனால் போனால் ஏதாவது ஒரு ஆர்டர் கிடச்சா பரவாயில்ல, ஏன்னா டைமும் 12 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இதுக்கப்புறம் எதுவும் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல. பார்த்தீங்களா, என் மைண்டு வந்து இதே நான் ஆர்எஸ்புரம் போகணுன்னா நான் மேலே ஏறி இருந்திருப்பேன். ஆனால் இப்போ நான் வந்து அப்படியே கீழே இறங்கிட்டேன். ஏன்னா அந்த சைடு போக வேணாண்டா, இந்த சைடு போயிரு, ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. ஆர்டர் கிடச்சா பரவாயில்ல, இது நம்ம அங்கே இருந்தால் பரவாயில்ல, இங்கேருந்து நம்ம ஒரு 8 கிலோமீட்டர் வெட்டியாக போகணுமே. போகிறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே நம்மளுக்கு ரிட்டர்னில் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா என்னன்னு தெரியலைங்க. சரி நான் ஒன்று பண்ணுறேன், இங்கே நான் வேணா ஒரு 10 நிமிஷம் பக்கம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏதாவது ஆர்டர் கிடச்சதுன்னா
அதை நம்ம அப்படியே நம்ம போகலாம். சப்போஸ் எதுவுமே ஆர்டர் கிடைக்கலனா அப்படியே திரும்பிடலாங்க. வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம ஆர்எஸ்புரமில் தாங்க இருக்கோம். ஆமாங்க, இது நீங்கள் உடனே நினைக்கலாம் இன்றைக்கி எவ்வளோடா ஓட்டியிருக்குன்னு. இன்றைக்கி நேற்றும் ரொம்ப கம்மி தாங்க. என்னென்னா நேற்று வீக்கெண்ட்னால கொஞ்சம் ஆஃபீஸே லேட் ஆகிடுச்சு ஒர்க் முடியிருக்கு. ஸோ ஒர்க்கு முடிச்சுட்டு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோமா, ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. நேற்று எவ்வளோக்கு நம்ம ஓட்டியிருக்கோன்னா மொத்தமாக 170 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோங்க. 170 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் டோட்டலாக, பைக் டேக்ஸி எல்லாமே சேர்த்து. அப்புறம் இதுலேருந்து ப்ளஸ் ஒரு 20 நம்ம ஸ்விக்கி நேற்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னிலேருந்து நான் ரேப்பிடோ மட்டும் இல்லை, நைட்டு 9 மணிக்கு முடிஞ்சோன்னு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்விக்கி ஓட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலான்ட்டு இருக்காங்க. ஏன்னா ரேப்பிடோவில் என்ன பண்ணுறாங்கன்னா தூரமாக போட்டுடுறாங்க, ஆர்டர் கிடைக்கிது. ஆனால் அங்கே இருந்து நம்மளுக்கு வர்றதுக்கு திரும்பி எந்த ஆர்டருமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஸ்விக்கியில் ஒரு ஜோனுக்குள்ளேயே தான் இருக்கும். அதை வச்சோ நம்ம அவுட் ஆஃப் ஜோன் போனாலும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் போக, திருப்பி வந்தாலும் அது கூட பிரச்சனை இல்லை. ஸோ இன்னையிலேருந்து நான் ஸ்விக்கி ஓட்டலான்ட்டு இருக்கேங்க. ஸோ டோட்டலாக இப்போ நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா, நம்ம மொத்தமாக இப்போது வந்து 896 ரூபா ஓட்டியிருக்கோங்க. மொத்தம் 15,000 ரூபா சேலஞ்சில் நம்ம 4வது நாளில் 896 ரூபா தான் ஓட்டியிருக்கோம். இது கூட ப்ளஸ் 20 அது ஸ்விக்கியில் ஓட்டினது. ஸோ டோட்டலாக சேர்த்தா 916 ரூபா ஆச்சுங்க. 916 ரூபா இப்போ நம்ம டோட்டலாக ஓட்டியிருக்கோம் 15,000 ரூபா சேலஞ்சில். இந்த 1000 ரூபாய்ன்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபா அதுக்கும் கம்மியாக தான் இருக்குது. 1000 ரூபாய் நான் 2 நாளில் ஓட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் 4 நாளில் தான் ஓட்டியிருக்கேன். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்விக்கி ஓட்டலான்ட்டு இருக்கேங்க. இப்போ டோட்டலாக நம்ம பார்த்தீங்கன்னா 916 ரூபா ஓட்டியிருக்கோம். 896 ரூபாய்னே வச்சுக்கலாம், ஸ்விக்கியோட 20 ரூபாய் சேர்க்க வேண்டாம், இன்னையிலேருந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 15,000 ரூபாயில் ரிமைனிங் வந்து நம்ம 14,104 ரூபா ஓட்டணுங்க. இன்னும் 26 நாளில் 14,104 ரூபா ஓட்டணும். ஓட்டி காட்டிடலாங்க.